ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. அருள் தரும் உன் விஷிகள், அமுதமே உன் மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் வரும் பழிகள். எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? முதல்ல எல்லாம் 5 நிமிஷத்தில் தான் இந்த மாணவர் இல்லத்திலேருந்து மடத்துக்கு வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி 35 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு. இன்னும் இருந்தாலும் இந்த சின்ன கஷ்டம் கொஞ்ச நாளுக்கு தான் நினைக்கிறோம். ரோடெல்லாம் சரியாயிட்டான்னா ஸ்மூத்தாகிடும்னு நினைக்கிறேன் நம்பர். அப்புறம் நம்மளுடைய கடந்த கிளாஸில் அம்மா பற்றி அவருடைய சீடர் அரூபானந்த சுவாமி எழுதின நினைவுகள், குறிப்புகள், தொகுப்புகள் எல்லாம் பார்த்துருந்தோம். அன்பு மொழிகள்லேருந்து வந்தது. அது அந்த கடந்த வகுப்பு 12வது கிளாஸோடு அது முடிஞ்சிருந்தது. இப்போது அந்நியருடைய இன்னொரு சீடர் சுவாமி ஈசானானந்தா, பரத மகாராஜ் அப்படின்னு சொல்லி பேர். அவர் அன்னைய கூட ரொம்ப வருஷம் இருந்த தனக்கு 11வது வயசுலேயே அன்னைக்கு சேவை செய்ய வந்துடுறாரு. அதாவது 1909 அம்மாவுடைய கடைசி காலம் வரைக்கும் 1920 வரைக்கும் அவர் கூடவே இருந்து சேவை செஞ்சிட்ருக்கிறார். சின்ன குழந்தையாக வந்தவர் நல்லா பண்ணுறாரு. அதுக்கு அவருடைய அம்மாக்கிட்ட இருந்தது ஒரு தனி புக்காகவே நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த அன்பு மொழிகளில் அதனுடைய சில கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார். அம்மாவுடைய பல விஷயங்கள் இவர் மூலியமாக தான் நமக்கு கிடைக்குது. ஒரு ஆதாரபூர்வமான புஸ்தகமாக இருக்குது. இவர் முதலாக அம்மாவை, இவருடைய ஊர் கோயில்பாறை. அம்மா அந்த காலத்தில் கல்கத்தாவிலிருந்து ஜெயராம்பாடி போகும்போது சரி, ஜெயராம்பாடியிலிருந்து கல்கத்தா வரும்போது சரி, எப்போதுமே அந்த கோயில்பாறாவில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தான் போவாங்க. கோயில்பாறாவிலிருந்து ஜெயராம்பாடிக்கு கிட்டத்தட்ட 7.5 கிலோமீட்டர். அதே மாதிரி கோயில்பாறாவிலிருந்து காமார்புகூருக்கு 7.5 கிலோமீட்டர். ஸோ இது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது. இந்த சைடு மாதிரி இருக்குது. ஸோ அம்மா எப்போ போகும்போது அந்த இடத்துல ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது கோயில்பாறை. அது எக்ஸாக்டாக அவருக்கு டேட் மாதம் தெரியல. 1909வது வருடங்களில் மே அல்லது ஜூன் மாதத்தில் அம்மா வந்ததாக இவர் எழுதுகிறார். ஏன்னா சின்ன வயசு தானே, 11 வயசு தான். அம்மா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாரு. பட் சின்னவனாக இருக்கும்போது பார்த்ததில்லை, ஞாபகம் இல்லை. ஸோ அம்மா அந்த நாளில் மாலை ஒரு 4 மணி வாக்கில் அம்மா அந்த காலத்தில் அந்த மாட்டு வண்டியில் இறங்குறாங்க. 2-3 மாட்டு வண்டி வருது. சுவாமி சாரதானந்தரும் கூட இருக்கிறாரு. மற்ற அம்மாவுடைய உறவினர்கள் எல்லோரும் கூட இருக்காங்க. அம்மா அந்த கோயில்பாறை ஒரு குறிப்பிட்டார். நான் அவருடைய ஒரு டீச்சர் கேதார் பாபான்னு சொல்லி, அப்போ கோயில்பாறை உள்ள மடம் வரல. அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் அவர் வீட்டில் தான் அன்றைக்கி தங்கிறதுக்கு அது ஏற்பாடாக இருந்தது. அம்மா மெதுவாக இறங்கி இப்படி விந்தி நடந்து அதுக்குள்ளே போகிறாங்க. இவர் அப்படியே சின்ன பையன் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இவருடைய அப்பா ரொம்ப அம்மா மீது பக்தி ஜாஸ்தி. ஸோ எல்லாம் போய் உட்கார்றாங்க. எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தர் போகிறாங்க. இவர் அப்பா அந்த நேரத்தில் வேறு ஏதோ ஒரு வேலையாக பக்கத்தில் போகிறதுனால இவர்கிட்ட ஒரு சின்ன காணிக்கையை கொடுத்து, நீ அம்மாவை நமஸ்காரம் பண்ணும்போது இந்த காணிக்கையை கொடுத்துடுங்கிறாரு. இவர் அதே மாதிரி குழந்தை போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த சின்ன காணிக்கை அம்மா கையில் கொடுக்குறாரு. அம்மா அப்படியே அதை வாங்கிட்டு, பார்ப்பா, காணிக்கை எதுவானாலும்
பாதத்தருகில் வைக்கணும். அங்கே பக்கத்தில் ஒரு ட்ரே வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி அதில் வைக்கணும். நீ குழந்தை நீ கையிலே கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு அவனுடைய தலையில் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் சரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்புறம் எல்லாம் பார்க்குறாரு. அம்மா கொஞ்ச நேரம் இருப்பாங்க. அப்புறம் ராத்திரி உணவுக்கு அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து மாட்டு வண்டியில் கிளம்புறாங்க. அடுத்த நாள் விஷ்ணுப்பூர் போவாங்க. விஷ்ணுப்பூர்லேருந்து மாட்டு வண்டியில் இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேருந்து ட்ரெயினில் கல்கத்தா வர்றதுக்கான ஏற்பாடு. இது குழந்தை எல்லாத்தையும் நல்லா கவனிக்கிறாரு. ஒரு கொஞ்ச நாள்லேயே இவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு. அம்மா கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் இருந்து பேசிந்து வந்து மனசில் ரொம்ப ஆழமாக பதிந்துடுது. ஸோ அப்போ அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாரு. அந்த அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க, என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க, அவனு எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா. அப்படியாங்கிற அவர் அப்பா. அவன் என்ன பண்ண போகிறேன்னு, நான் அவங்களோடவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு. உன்னால் முடியுமாடா அப்படிங்கிறேன். ஓ முடியுமே அப்படின்னு. சின்ன குழந்தை, 11 வயசு. சரி என்ன பண்ணுவேன் நீ? நான் அவங்களுக்கு சேவை பண்ணுவேன். அப்போ இதெல்லாம் கேள்விப்படுறாரு, சேவை பண்ணுறது இது பண்ணுறாரு. சரி அம்மா ஏற்றுக்கிட்டா நீ போ, எனக்கு என்ன நல்லது தானே அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவ அப்பப்போ ஸ்கூலுக்கு போவான். அம்மா கல்கத்தாவிலேருந்து ஜெயராம்படிக்கோ இங்கே வரும்போதும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அம்மா கூடவே இருப்பாள். அடுத்த முறை வரும்போது இன்னும் அம்மா கிட்ட கொஞ்சம் நல்ல பழக்கம் ஏற்படுது. இவன் என்ன பண்ணுறான், இவங்க ஊர்லேருந்து நிறைய காய்கறிகளை இவங்க தோட்டத்துலேயும் மற்ற இடங்களிலும் அந்த கோயில் பரவில் நல்ல காய்கறிகள் கிடைக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, சிலர் வந்து இந்த இவருடைய டீச்சர் தான் அந்த கேதார் பாபா, அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், இந்த பிள்ளைகள் கூடவும் மற்ற 1-2 அந்த சுமை தூக்கிங்க இருப்பாங்க. அவங்க மூலியமாகவும் அம்மா ஜெயராம்பாடியில் இருக்கும்போது கூட நிறைய காய்கறிகள் எல்லாத்தையும் அனுப்புவாங்க. ஸோ அது மாதிரி இவர் ஒவ்வொரு முறையும் அவங்க போகும்போது இவனும் பெரிய கூடையில் எடுத்துகிட்டு போவான். ஸோ ஒரு நாள் அதே மாதிரி இவங்க கூட நிறைய பொருள் எடுத்துகிட்டு ஜெயராம்பாடி போகும்போது ரொம்ப வெயிட் ஆகி போயிடுது. ரொம்ப வேர்க்க இவங்க 2-3 பேர் போகிறாங்க. அதனால் அம்மா பார்க்குறோங்கிற ஒரு சந்தோஷம் வேறு. அவங்களுக்கு அந்த பாரம் தெரியல. 7.5 கிலோமீட்டர் தூக்கிட்டே போகணுன்னா அது ரொம்ப சிரமம் தான் நார்மலாகவே. இப்போ அந்த காலத்தில் பழகிட்டாங்க. அப்பப்போ நடுவில் கொஞ்சம் இறக்குவாங்க, இருந்தாலும் பெரிய பாரம். ஸோ இந்த குழந்தையும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, கூட வர்றவங்களும் அவங்கள பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. இது போய் மெதுவாக இறக்கி வச்சோன்னே உடம்பெல்லாம் வேர்க்குது. முகத்தை தொடச்சிக்கிட்டு அம்மா நமஸ்காரம் பண்ண போகும்போது அங்கே இருக்கிற ஒரு அங்கே இருக்கிற பக்தன் சொல்கிறாங்க, ஐயோ பார் இந்த பக்தர்களான்னு என்ன மாதிரி கஷ்டம் பார், இவங்க அம்மாவுக்கு மூட்டை தூக்கி மண்டை உடஞ்சி போயிடு போல இருக்குன்னு. அவங்க அந்த மாதிரி ஒரு கேஷுவலில் சொல்கிறாங்க, இந்த பிள்ளைங்க இந்த வயசில் இவ்வளோ தூக்கி மண்டையாக உடஞ்சிடு போல இருக்குது அப்படின்னு. அப்போ அம்மா அதை கேட்டேன்னு உடனே, என்னம்மா சொல்கிறேன், அவங்களுக்குன்னு என்ன மண்டை இருக்குது, அதை தானே குருதேவரும் நானும் எடுத்துக்கிட்டோம், அவங்களுக்கும் தனி என்ன மண்டை இருக்குங்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த சிரமமும் தெரியல, அந்த வலியும் தெரியல, கஷ்டமும் தெரியல. ஸோ அந்த மாதிரி அம்மா அவங்கள அன்பால் அரவணைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பின்பு ஒரு நாள் அந்த 1910-11 வாக்கிலெல்லாம் 10 வாக்கில் இந்த சுதேச இயக்கம் வந்து ரொம்ப இதாக இருந்தது, தீவிரமாக இருந்தது. ஸோ அப்போது அந்த கிராமங்களிலெல்லாம் என்னன்னா, நம்ம ஏதாவது ராட்டை எடுத்து நூல் நெய்க்கணும், சுதேசத்தில் ஈடுபட்டு நம்ம பண்ணணும், ஸோ மற்றதெல்லாம் செகண்டரி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றிட்டு இருந்தது. கடவுள் எல்லாம் வேண்டுறதெல்லாம் கூட நம்ம அடுத்தது வச்சுக்கலாம், இப்போதைக்கு தேசத்துக்காக இது பண்ணணுங்கிறத சாமிஜி வேறு அந்த மாதிரி சொல்லிட்டார் இல்லையா, ஃபார் த நெக்ஸ்ட் 50 years உங்கள் கடவுள் எல்லாம் அப்புறமா உரமாக வச்சுட்டு இந்த நாட்டை இந்த பாரதத்துக்காக நீங்கள் உழைங்கோ, அப்புறம் பண்ணலான்னு சாமிஜி ஒரு லெக்சரில் சென்னையில் சொல்கிறாரு. சாமிஜி இன்னும் பல கருத்துக்களை சொல்கிறாரு. பட் சில பேர் அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. சாமிஜி கடவுள் எல்லாம் ஒன்றும் இப்போது பண்ண வேண்டான்ட்டார்.
நாட்டுக்காக உழைக்க சொன்னாருன்னு அது ஒரு குரூப் அதை இது பண்ணதுனால இந்த இடத்துலையும் சுதேசி இயக்கத்தால் இது பண்ணணும்னு நிறைய ஒரு தீவிரமாக இருக்கும்போது இந்த டீச்சருக்கு ஒரு டவுட் வருது. சரி, இந்த விஷயத்தில் நாம் குருதேவர் இருக்கார், அன்னையா இருக்கார், அவங்க வழிகாட்டுதலில் தானே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். குருதேவர் மறைவுக்கப்புறம் அம்மா நமக்கு எல்லாம் வழிகாட்டிட்டு இருக்காங்க. இப்போது இதெல்லாத்த விட்டுட்டு பூஜை கீஜை எல்லாத்த விட்டுட்டு நம்ம அதில் இறங்கணுமா இல்லை என்ன பண்ணணும்னு அம்மா கேட்கலான்னு சொல்லி அம்மா கேட்க வர்றாங்க. இவனு கூடவும் வர்ற பையன் வந்து அம்மா கிட்ட, அம்மா இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணணும்? விவேகானந்தர் நரேன் இருந்திருந்தா, இது 1910 நரேந்தர் இருந்திருந்தா இந்நேரம் தேசத்துக்கு எவ்வளவோ பண்ணியிருப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அம்மா சொல்கிறாரு, என்னப்பா சொல்கிறேன், என்னோட நரேன் இருந்திருந்தால் இந்த ஆங்கில அரசு அவனை சும்மா விட்டுருக்குமா? இந்த சூழ்நிலையில் அவனை ஜெயிலெல்லாம் போட்டிருக்கும். நரேனுடைய வார்த்தையால் தான் இந்த தேசம் முழுக்க இந்த பக்தி, தேசபக்தி வளர்ந்து மேலே வந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம்னு சொல்லி இவனை ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அது என்னை பார்த்துட்டு அதை என்னால் சகிச்சுட்டு இருந்திருக்க முடியாது அப்படின்னு அம்மா சொல்கிறேன். இருந்தாலும் வெறும் சுதேசின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இருக்கிறதுலையும் அர்த்தம் இல்லை. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்க. அதே சமயத்தில் இவங்க கூறிய வழியை பின்பற்றி, குருதேவரும் இந்த நம்முடைய தர்மமும் சொல்கிற வழிகளை பின்பற்றி கொண்டு நீங்கள் சுதேசத்தில் ஈடுபடுங்கோ. ஏன்னா அவர் தான் எல்லாமே நமக்கு, அவர் சார்ந்து நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கோ. அது உங்களுக்கு ஒரு கட்டத்தில் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குங்கிறாங்க. ஸோ இந்த டீச்சர்ஸோடைய டவுட்டு கிளியர் ஆகிடுச்சு. பூஜையெல்லாம் விட்டுட்டு நான் வெறும் இதை பண்ணணுங்கிற அந்த டவுட்டுக்கு அம்மா ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வருவாங்க. ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியில் வரும்போது இந்த பிள்ளை இந்த முறை அம்மா கூடவே போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ஸோ இந்த முறை வரும்போது அம்மா வந்து 1911 வருவாங்க. பிகினிங்கில் வந்துட்டு அந்த ஜெயராம்பாடியிலேருந்து கோயில்பாறை வந்து ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் பயணத்தை தொடரணும். மாட்டு வண்டியிலுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் குருதேவருக்கு ஒரு சின்ன ஒரு ரூமில் குருதேவரை பிரதிஷ்டை பண்ணிட்டு போகணும். அங்கேயும் எல்லா மாதிரி பூஜையெல்லாம் நடக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த காலத்துலேயே 2000 ரூபாவை நம்ம செலவு பண்ணி 1910-11 ஒரு சின்ன இடம் கட்டுறாங்க. அங்கே தான் இன்னும் கூட அம்மா கையால் பூஜை பண்ணி வச்ச அந்த ஃபோட்டோ இன்னும் அப்படியே இருக்குது. குருதேவர் பிரதிஷ்டை பண்ணது இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து மத்தியானமாகவே ஏதோ ஒரு டைமில் வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணி அன்றைக்கி தங்குவாங்க. மறுநாள் பூஜையெல்லாம் பண்ணி ஹோமெல்லாம் பண்ணி குருதேவர் அங்கே பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அம்மா தன்னுடைய ஃபோட்டோவையும் அது பக்கத்து தன்னுடைய ஃபோட்டோவும் இருந்தது அதையும் பக்கத்தில் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. அன்றைக்கி போகிற நேரத்தில் வந்து அம்மா அங்கேருந்து விஷ்ணுபூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். அவங்க ஒரு இருட்டுறதுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டு பகுதியை கடந்து போகணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவசரப்படுத்தி எல்லாருமே சீக்கிரமாக சமையல் பண்ணணும், சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க கூப்பிட்டு போய் அங்கே சேர்க்கறதுக்கு ஏற்பாடுக்கு ஒரு சாமிஜியை நியமிக்கிறாங்க. பிரகாஷ் மகாராஜ்னு சொல்லி அவரை நியமிக்கிறாரு சுவாமி சாரதானந்தன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாயந்தரம் 4 மணிலேருந்து இவங்க எல்லாத்தையும் ரொம்ப விரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த லேட் ஆகிடும், நீங்கள் சீக்கிரமாக சமைச்சிடணும் அப்படிங்கிறாரு. ஆனால் 6 மணி வரைக்கும் ஓரளவு தான் வேலை முடியுது. அப்புறம் அவர் ரொம்ப கோவம் வந்து எல்லோரும் திட்ட ஆரம்பிக்கிறார். அப்போது அம்மா கேட்குறாங்க, என்னப்பா கூப்பிட்டு இந்த பாரு, கல்கத்தாவில் தான் சரி நீங்கள் கடிகாரத்துக்கு தகுந்த மாதிரி எங்களை ஓட வைக்கிறீங்க, இங்கேயும் எங்களால் கடிகாரத்துக்கு தகுந்த மாதிரி அடிமையாக இருக்கல முடியாது. இது கிராமம், நீ நினச்ச மாதிரி பொருளெல்லாம் கிடைச்சிடாது. எவ்வளோ முடியுமா என் பிள்ளைங்க காலையிலேருந்து ஓடி ஆடி இவ்வளோ வேலை பண்ணுறாங்க, ஆனால் அது முடியல. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? நீ இப்படியெல்லாம் கோவிச்சிட்டு இருக்கக்கூடாது, இந்த சூழ்நிலையை பார்த்து நீ அனுசரித்து போகணும்னு
அம்மா கொஞ்சம் கடிந்தே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், இல்லைம்மா எனக்கு அந்த மாதிரி சரத் மகாராஜ் சொல்லி அனுப்பினார், 6 மணிக்கு முன்னால் கிளம்பிடணும், அப்புறம் அங்கே வந்து அதை காட்டு கடந்துடணும், மறுநாள் காலையில் வரணும், அடுத்த நாள் ட்ரெயின் பிடிப்படாது சொல்லியிருந்தாங்க. என்னுடைய பணியில் ஏதாவது குறை இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இப்படி பண்ணியிருந்தேன். பட் எதுவானாலும் நீ என்ன விரும்புகிறியோ அதுபடி தான் நடக்கும்னு அவர் ஒத்துக்கொள்கிறாரு. சரி, இது கிராமம் இப்படி இருந்தாப்பா. இப்போ கூட கிராமங்களில் நம்ம நினச்சபடி பெரிய அளவில் பண்ணிட முடியாது. ஏன் இந்த சிட்டிலேயே பண்ண முடியாது? 5 நிமிஷத்தில் வர வேண்டிய இடம் 35 நிமிஷம் ஆகுதுன்னா நம்ம கையில் இல்லை. அந்த மாதிரி கிராமத்தில் ஒரு பொருள் கிடைக்க சமையலுக்குன்னா எல்லா பொருளும் ஒரே நேரத்தில் கிடைச்சிடாது. அதை பழைய காலத்தில் அம்மா சொல்லுவாங்க. ஒரு முறை இங்கே பஸ்துன்னு சொல்லி ஒரு ஐட்டம் பண்ணுறாங்க. குருதேவருக்கு பஸ்துன்னு சொல்லி உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் கொஞ்சம் கசகசா எல்லாம் சேர்த்து ஒரு ஐட்டம் பண்ணுவாங்க. பெங்காலியில் அதில் ஃபேமஸ். இவங்க ஜெயராம்படியிலேருந்து ஒரு கொஞ்சம் பஸ்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோன்னா 1/4 கிலோ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லாங்க. இவன் போய் கடையில் கேட்குறான், ஒரு கடையில் பஸ்து கொடுங்கன்னா எவ்வளோன்னா 1/4 கிலோ கொடுங்குவாங்க. அப்போ நான் வாங்கி வரதே 1/4 கிலோ தான். அது ஒரு மாதம் நான் எல்லாருக்கும் 100 கிராம் 50 கிராம் எல்லாம் தான் நம்ம அந்த மாதிரி வச்சு தான் பண்ணுவேன். நீ ஒருத்தனே 1/4 கிலோ வாங்கிட்டா அந்த மக்களுக்கு கிடைக்காது. நான் அடுத்த வாட்டி கல்கத்தா போய் வாங்கி வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும். நீ என்ன நீவே இதெல்லாம் வாங்கிட்டு போட்டு எப்படின்னு சொல்கிற? அந்த மாதிரி ஒரு சின்ன பொருள் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சிரமங்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீ உங்களை விரட்டிட்டு இருந்தால் ஆகாது, சூழ்நிலை தகுந்த மாதிரி நீ பார்ப்பாங்கன்னு அவனு ஒத்துக்கிறாங்க. இவன் இதெல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணுறான். அப்புறம் உத்போதனுக்கு வர்றாங்க. இவனும் அம்மா கூட உத்போதனுக்கு வர்றாங்க, சேவை பண்ண வர்றாரு. உத்போதனில் வந்து ஒரு கொஞ்ச நாளில் அம்மா இந்த சென்னை தென்னக யாத்திரை முடிச்சுட்டு வர்றாங்க. சென்னைக்கு வர்றாங்க, 1 மாதம் இங்கே தங்குறாங்க. ராமேஸ்வரம் எல்லாம் போய் வர்றாங்க. பெங்களூர் போயிட்டு திருப்பி சென்னைக்கு வந்து இங்கே இருந்து தான் அம்மா திரும்பி போகிறாங்க. 1911 சசி மகாராஜ் அது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தார். வரும்போது வந்ததுக்கப்புறம் அந்த இவருடைய டீச்சர் அங்கே வர்றாரு. அம்மா ஊர்லேருந்து வந்ததுனால, அம்மா எல்லாம் போய் வந்தீங்களே, எல்லாம் எப்படி இருந்தது அம்மா அப்படின்னு. பக்கத்தில் 1-2 டிவோட்டு கோலப்பம்மா எல்லாம் இருப்பாங்க. அம்மா யாத்திரையில் போய் வந்தியே, எப்படி இருந்ததும்மா? நல்லா இருந்ததப்பா அப்படின்னு. நல்லா இருந்ததுன்னு எப்படி இருந்தது அப்படிங்கிறாங்க. அந்த ராமேஸ்வரனை நான் எப்படி வச்சு வந்தானோ அதே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது நம்ம சில புஸ்தகத்தில் வந்து ராமேஸ்வர கோயிலில் அம்மா சொன்னதாக நம்ம படிக்கிறோம். ஆனால் ஆக்சுவலி இது அம்மா வந்து அந்த வார்த்தை உத்போதனையில் தான் சொல்கிறாங்க. இவர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த கோலப்பம்மா கேட்குறாங்க, நான் அந்த சிவலிங்கத்தை எப்படி வச்சு வந்தோனோ அதே மாதிரி தான் இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த யுகத்தில் சீதாவாக இருந்து தான் எப்படி வச்சு வந்தாலும் அதுதான் இங்கே அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோலப்பம்மா அங்கேருந்து கேட்குறாம்மா என்ன சொன்னீங்கன்னு. ஒன்றும் சொல்லலைம்மா, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல உடனே அது மாத்திரம். அப்போது கோலப்பம்மா சொல்கிறாங்க, அம்மா உங்களை அறியாமலேயே நீங்கள் கூறிய வார்த்தை வெளியில் வந்துடுது, இனி நீ என்ன மறைச்சி என்ன பண்ண போகிற? எங்களுக்கு அருள் புரியணும்னு வேண்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த குழந்தையும் ப்ரெசண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ அப்போது அம்மா சொல்கிறாங்க அந்த ஒரு டீச்சர்கிட்ட, இந்த பார்ப்பா, நான் ராமேஸ்வரத்துலேருந்து 2-3 ஃபோட்டோ வாங்கி வந்திருக்கேன், நீ உன்னுடைய பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போது அவர் கேதார் பாபு சொல்கிறாரு, அம்மா நீங்களே அங்கே குருதேவரை வந்து சர்வதேவ தேவியாக வழிபடணும்னு சொல்லி அவரே பிரதிஷ்டை பண்ணிவிட்டு வந்துட்டீங்க. மறுபடியும் இன்னைக்கு 1-2 ஃபோட்டோ எல்லாத்தையும் நீங்கள் மதுரைக்கு போய் மீனாட்சி ஃபோட்டோ வாங்கி வந்திருக்கீங்க, ராமேஸ்வரம் இதையே வச்சு இதெல்லாம் என்னால் பண்ணிகிட்ருக்க முடியாது, எத்தனை தெய்வங்களை தான் நான் தனித்தனியாக பூஜை பண்ணணும் அப்படின்னு அவர் கேஷுவலாக சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, நீ அந்த பூஜை அறையிலையாவது நீ வச்சுடு, நான் அது அங்கே இருக்கணுங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. ஸோ நாமளும் நம்ம பூஜை அறையில் நிறைய வச்சுருப்போம். சில பேர் வீட்டில் உள்ளே போனாலே பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும், எல்லா தேவர்கள் எல்லாவும் இருக்கும். ஏன்னா அதில் தப்பு இல்லை. பட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக பூஜை பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லை, அது எல்லா இடத்துலையும் முடியாது.
உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம், மற்றவங்களெல்லாம் மனசார நினச்சி மானச பூஜை பண்ணிக்கலாம், நீ அந்த மாதிரி பண்ணுங்கிறாங்க. சரி சரி அப்படி வேணா நான் பண்ணுறேன், ஏன்னா நீயே சொல்லியிருக்கேன் இவர் எல்லா தேவதேவருடைய அம்சம் அப்படின்னு சொன்னதுனால நான் அப்படி பண்ணுறேங்கிறார். சரின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் இந்த அம்மா வந்து அந்த உத்போதனையில் இருக்கும்போது நிறைய தீட்சை கொடுத்துட்ருப்பாங்க. இவன் பிள்ளை இது வரைக்கும் அவனுக்கு தீட்சை ஆகலை. இவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண நிறைய பேர் வந்து மந்திர தீட்சை வாங்கிட்டு போகிறாங்க. இவர் மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணம், எல்லோரும் வந்து போகிறாங்களே, எனக்கும் அம்மா தீட்சை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யாரையோ கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, நீ அம்மாக்கிட்ட நீயே கேளுங்கிறாங்க. இவன் போய் அம்மாக்கிட்ட கேட்குற. அம்மா பூஜை முடிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது, அம்மா எனக்கு நீங்கள் மந்திர தீட்சை கொடுத்து எனக்கு ஆன்மீகத்தில் எனக்கு வழி காட்டணும் அப்படிங்கிறாரு. என் அம்மா கூட கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல் இருக்கிறாரு, பழக்கிட்டாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, ஓ அப்படியா, சரி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வருது இன்னும் கொஞ்ச நாளில், நீ அன்றைக்கி வந்து தீட்சை வாங்கிக்கோ. 2-3 பேர் தீட்சை வாங்குறாங்க, கூட இருந்து நீ வாங்கிக்குவாங்கிறாங்க. அவனுக்கு ஒரே சந்தோஷம். அதுக்குள்ளே அந்த பக்கத்து ரூமில் இருந்து அந்த கோலப்பா சொல்லுவாங்க, என்னடா உனக்கு என்னடா அவசரம், இந்த சின்ன வயசில் தீட்சை வாங்கி இன்னும் 4 நாளில் எல்லாம் மறந்து போகும், உனக்கு என்ன அவசரம், அது இல்லாமல் அம்மா உங்கள் ஊரை சேர்ந்தவங்க தானே, கொஞ்சம் வருஷம் கழித்து உங்கள் ஊருக்கு வரும்போது அங்கேயே வாங்கிக்கலாமே, என்ன அவசரம் அப்படிங்கிறாங்க. இப்போ அம்மா சொல்கிறேன், என்னம்மா பேசுகிற நீ, அவனுக்கு இப்போ 13 வயசு ஆயிடுச்சு, அவன் என்ன முடியுமோ பண்ணட்டும், எல்லாம் முறைப்படி சொல்லி கொடுக்குற, அவனால் என்ன முடியுமோ பண்ணட்டும், அது என்ன அவ்வளோ ஈஸியாக மறந்துவிடுமா என்ன, நானும் கூட இருக்கேன், நீ அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ஒரே சந்தோஷம் சின்ன பிள்ளைக்கு. அப்புறம் கோலப்பம்மா கம்மன் நடுறாங்க. அப்புறம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமியில் மற்றவங்க தீட்சை நாளில் இவனுக்கும் அம்மா முறைப்படி மந்திர தீட்சை கொடுத்து எப்படியெல்லாம் ஜபம் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இவனும் அதே மாதிரி கரெக்டாக பண்ணிடுறான். அதை பார்த்துட்டாம, அவ்வளோதான் சொன்னபடி நான் நல்லா பண்ணிவிட்டு, இது தினமும் காலையில் சாயந்தரம் நீ பண்ணு, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இது என்ன மறந்தால் போகும் அப்படின்னு. இல்லைம்மா மறக்காதுங்கிறான். ஸோ அன்றைக்கி பிடிச்சிருந்த அவர் ஜபம் பிடிச்சது கடைசி நேரம் வரைக்கும், வாழ்க்கையில் வரைக்கும் அம்மா சொன்னதை பண்ணி வந்து உயர்ந்த நிலைக்கு வந்தார். ஸோ நம்ம இதுலேயும் கூட நிறைய பேர் மகாராஜ்கிட்ட தீட்சை வாங்கணும்னு சொல்லி சின்ன வயசில் வருவாங்க. மகாராஜ் சில நேரத்தில் பார்ப்பார், அடுத்த வருஷம் வா, இல்லைன்னு 2 வருஷம் கழிச்சு வான்னு சொல்லுவார். சிலருக்கு ஓரளவு அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய இதை பார்த்து அவங்க ஆல்ரெடி அந்த லைனில் இருக்காங்க, அவங்களும் தினமும் பண்ணுறதா இருந்தால் சரின்னு அவங்களுக்கு கன்சிடர் பண்ணுறது உண்டு. இந்த 10-12 வயசு குழந்தைங்களும் இங்கே தீட்சை வாங்கிறது உண்டு. ஸோ அவ்வளோ ஈஸியாக மறந்துடாது. ஸ்ரத்தையோட பேரண்ட்ஸ் பண்ணும்போது பிள்ளைகளும் அதை பார்த்து பண்ணிவிடும், நீ பயப்பட வேண்டாம்னு அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு நாள் ஜெயராம்பாடிக்கு வர்றாங்க. ஜெயராம்பாடியில் அம்மா இருக்கும்போது பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அம்மா சொல்கிறேன், தப்பாருப்பா பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும், நீ கொஞ்சம் சீக்கிரமாக பூவெல்லாம் பறிச்சிட்டு வா, குளிச்சுட்டு வான்னா. இவன் போய் குளிச்சுட்டு பார்க்குற இவனுடைய துணி இவன் எங்கேயோ போட்டுட்டான், வச்சுட்டான். வெளியில் அம்மாவுடைய துண்டு காய போட்டிருக்கு. இவன் போய் அதை கொடுத்துக்கிட்டு பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஓடி வர்றான் ஈர துணியோட. அப்போ அந்த கோலப்பம்மா அங்கேருந்து பார்க்குறேன், அடே அது அம்மா துணிடா, நீ உடுத்திட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேடா, போடா உன்னுடைய துணி கண்டுபிடிச்சி நீ பண்ணுடாங்கிறேன். இவன் சரின்னு போகிறதுக்குள்ளே அம்மாவை சொல்கிறாங்க, அதனால் என்ன, அவன் சிறுவன் தானே, அதனால் என்ன, நீ போப்பா, நீ போய் எல்லாம் பறிச்சிட்டு வா அப்படின்னு அம்மா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவன் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறான். அன்னையிலிருந்து அம்மாவுக்கு தேவையான அந்த பூஜை ஏற்பாடுகள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவன் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இந்த நேரத்தில் இவருடைய டீச்சர் அங்கே வர்றாரு. வந்துட்டு ஒரு நாள் அவங்ககிட்ட கேஷுவலாக பேசும்போது, அம்மா உங்களுடைய எல்லா பிள்ளைங்களும் பண்டிதர்களாக இருக்காங்க அப்படின்னு அவர் ரெஃபர் பண்ணுறது யாருன்னா விவேகானந்தர், சாரதானந்தர், அபேதானந்தர், இவங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறேன். உங்கள் எல்லா பிள்ளைகளும் பண்டிதர்களாக இருக்காங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த நாம் எல்லாம் ஒரு பாமரர்கள், எங்களுக்கு ஒன்றுமே தெரியறதில்ல, என்ன பண்ணுறதுன்னு புரியல, அவங்க எவ்வளோ வேலைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க.
அம்மா அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அது எப்படி என்னப்பா சொல்கிற நீ? மகனே பாரு, குருதேவருக்கே எழுது படிக்கவே தெரியாது. கடவுளை அடைவது தான், அவரோட மனத்தை செலுத்துவது தான் முக்கியமான விஷயமே தவிர மற்ற பாண்டியத்தை இருந்துக்கணுங்கிற அவசியம், எல்லாத்துக்கும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ அப்படி என்ன பேசுகிற? உங்கள் மூலியமாக கூட இந்த ஏரியாவில் எவ்வளவோ நல்ல காரியங்கள் எல்லாம் அவர் நடத்துவார். நீங்கள் நிறைய படிக்கலைங்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு அம்மாவோட என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இவன் பையன் கூட இருந்தது, இவனும் படிக்கலை, 13 வயசில் அம்மா கிட்ட வந்துடுறான். ஸோ அம்மாவுடைய அந்த வார்த்தை பாரு, குருதேவர் உண்மையிலுமாக அநேக வேலைகள் நடைபெறும். ஏழை பணக்காரர், பண்டிதர் பாமரர் அனைவரையும் கடை தேற்றதான் குருதேவர் வந்தார். எல்லாரையும் கடை தேர்த்த வந்தார். மலைய மாருதம் நன்றாக வீசுகிறது. யார் சற்றேனும் பாய்மரத்தை விரிக்கிறானோ, அதாவது அவரை சரணடைந்து வாழ்கிறானோ, அவன் பேறு பெற்றவன். மூங்கிலையும் புல்லையும் தவிர சிறிது சாரம் இருப்பவர்கள் கூட இந்த முதை சந்தனமாகி விடுவார்கள். இது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த காலத்திலேருந்து அந்த பழமொழி, அந்த மலைய மாறுதங்கிற அந்த ஒரு காற்று, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த காற்று வீசும்போது இந்த மூங்கிலையும் சாதாரண புல் தவிர எதுலெல்லாம் கொஞ்சமாவது சாரம் இருக்கோ அதெல்லாமே சந்தன மரமாக மாறிவிடுங்கிறது ஒரு பழமொழி. இப்போவும் இருக்கோ தெரியல, நம்ம கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. அதே போல் சாதாரண மக்கள் கொஞ்சமாவது பக்தியும் ஒரு வைராக்கியமும் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த முறை அவருடைய அருங்கரகத்தால் அவங்க கடைத்தேறி விடுவார்கள். நாம் அந்த அவர் சொல்லுவார் மாதிரி அந்த சூழ்நிலைக்காக, அந்த காற்றுக்காக வெயிட் பண்ணி நம்முடைய பாய்மரத்தை விரித்து காத்துக்கணும். அது வரும்போது அது நம்மளை அப்படியே இழுத்து கொண்டு போயிடுங்கிறாங்க. இந்த பாய்மரத்தை பற்றிங்கிறது நம்ம அவ்வளோ இங்கெல்லாம் பார்க்கறதில்ல. கங்கை கரையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கூட தெரியும். டெய்லி என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு டைமில் ஒரு போக்கில் காற்று வீசும், ஒரு போக்கில் தண்ணி 2 வாட்டி இந்த பக்கமும் அந்த பக்கம் போகுது. பேக் வாட்டர் மாதிரி கங்கையில் உற்பத்தி ஆகி கீழே வர்றது, கங்கா சாகருக்கு போகிறது, அது ஒரு மெயின் ஃப்ளோ இருந்துகிட்டு இருக்கும். ஒரு நாளுக்கு 1 வாட்டியோ 2 வாட்டி என்ன ஆகுதுன்னா, அது கடல்லேருந்து திருப்பி போகும், பல மைலுக்கு போகும். அப்படின்னா 100-200 கிலோமீட்டர் வரைக்கும் திருப்பி போகும். நம்ம வேலூர் மடத்தில் நம்ம டெய்லியும் பார்க்குறோம், பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க. அது ஒரு இந்த கிராவிட்டியதுனால அது அந்த மாதிரி ஆகுது. நீங்கள் வேலூர் மட்டில் தங்கினவங்க கூட பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு 2-3 மணி நேரம் கங்கை கரையில் உட்காந்துட்டா தெரியும் உங்களுக்கு. இப்படி போகிறதையே பார்க்கலாம், இப்படி வர்றதையும் நீங்கள் பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கமாக இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறவங்க அந்த போட்டில் எல்லாம் ஃபுல் லோட் பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கட்டைகளை, சின்ன சின்ன கட்டைகளை அப்படியே கட்டி பெரிய ஒரு பந்தல் மாதிரி கட்டையே கங்கையில் போட்டு அது மேலே லோடு ஏற்றிட்டு அதில் இவங்களே உட்காந்துடுவாங்க. பெரிய போட் மாதிரி கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க மேலே அந்த பாய் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஏரியாவிலேருந்து, கங்கா சாகர் ஏரியாவிலேருந்து கங்கைக்கு நோக்கி பயணிக்கணுன்னா அவங்க அங்கே லோடு கரெக்டாக வச்சுருப்பாங்க. நேரம் வரும்போது அந்த காற்று அந்த இது வரும்போதும் உடனே வர்றாங்க. எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லாமல் அங்கே போய் சேர்ந்துடும் அவங்களுக்கு. அதே போல் இந்த பக்கம் வர்றவங்களுக்கும் அது ஈஸியாகும். ஸோ அது இந்த மாதிரி டிராஃபிக் இருக்காது, ஒன்றும் இல்லை. கடல்லையோ கங்கையிலோ ஒன்றும் கஷ்டம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம அந்த நல்ல காரியத்துக்காக, நல்ல சகுனத்துக்காக நம்ம வெயிட் பண்ணி பகவானுடைய கிருப்பையை எதிர்பார்த்து நம்ம இருந்தால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கொண்டு போயிடுங்கிறதுக்காக அவர் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் ஜெகதாத்ரி பூஜை அங்கே மடத்தில் நடக்குது. ஸோ அந்த நேரத்தில் அம்மா ரொம்ப ஸ்ரத்தையோடு பூஜை பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நாம் கூட ஒரு காரியம் நடக்கணுன்னா, ஒரு நல்ல நாட்களில் ஏதாவது நடக்கணுன்னா திரும்ப திரும்ப கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் பண்ணிட்டு வருவோம். எஸ்பெஷலி துர்கா பூஜை நாட்களெல்லாம்
எல்லா இடங்களிலும் ஒரு 8 நாள் பூஜைன்னா அது ரொம்ப நவராத்திரி 9வது நாள் வரைக்கும் ஸ்ரத்தையோடு பண்ணுவாங்க. அம்மாவும் அது மாதிரி பண்ணி அந்த பர்டிகுலர் ஜெகதாத்திரி பூஜை அன்னைக்கு ஏற்கனவே அங்கே அந்த உள்ளூரில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, கொஞ்சம் ஜாதி பிரச்சனை மாதிரி அந்த காலத்தில் இருந்தது. அதனால் எந்த தடங்களும் இல்லாமல் அந்த பூஜை நிறைவேறணுங்கிறதுக்காக அம்மா அடிக்கடி போய் அந்த பூஜை அம்மா கிட்ட போய் தலையை அப்படியே அம்மா புடவையை விட்டு அந்த ஜெகதாத்திரி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. தாங்களே ஒரு ஜெகதாத்திரி அவதாரம் இருந்தாலும் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எப்படி ஒரு ஸ்ரத்தையோட பூஜை நடக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப போய் அம்மா கிட்ட போய் நின்று வேண்டிட்டு வருவாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் பூஜை நல்லபடியாக நிறைவேறினதுக்கப்புறம் அம்மா சொல்கிறாங்க, பாரு எல்லாம் பூஜையெல்லாம் நல்லபடியாக நிறைவேறிடுச்சு, என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல உட்கார வச்சு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும்னு விருப்பம். ஆனால் இந்த பாழாய் போன இந்த ஜாதி வித்தியாசம் இந்த ஊரில் இன்னும் ரொம்பவே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு அம்மா ரொம்ப வேதனையோடு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அது ரொம்ப பார்த்துருக்காங்க. அதுக்கு உதாரணம் என்னன்னா, அம்மா உயிரோடு இருக்கும்போது நிவேதிதை சாமிஜியோடு வர்றாங்க. நிவேதிதைக்கு அம்மாவுடைய இடத்துக்கு போய் அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஜெயராம்பேடிக்கோ இல்லை கோயில்பாறைக்கோ காமர்புகருக்கோ அம்மா தங்கும்போது அம்மா ஒரு நாளும் அது உடலை அனுமதிக்கலை. அம்மா சொல்கிறாங்க, பாருமா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ அங்கே வராது, நீ வந்தால் என்ன ஊர்லேருந்து விலக்கி வச்சுடுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு இது இருந்திருக்கு, நீ வந்த என்னையே ஊர்லேருந்து விலக்கி வச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. முன்னால் ஒரு பீரியடில் ஜெயராம்பேட்டில் காமர்புகில் ஒரு பூஜை நடக்குது, ஒரு ஹோமம் நடக்குது. சாரி, அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே அந்த ஹோமத்துடைய அந்த திலகத்தை 2-3 பேர்கிட்ட இருக்கோ யாரோ எல்லாருக்கும் வைக்கிறாங்க. ஸோ ஒரு பக்தர், அங்கே இருந்த பக்தர் அதை எடுத்துகிட்டு போய் யாரோ ஒருத்தருக்கு வைக்கிறார். அந்த வச்ச பக்தர் அந்தனர் பிராமணன் இல்லாதனால அந்த வச்சவர் உடனே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்படி எங்களுக்கு திலகம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே எல்லாம் சாப்பிட உட்கார்ந்தா அந்த பிராமின்ஸ் எல்லோரும் நாம் இனி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியில் வர்றாங்க. அம்மா ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க, பெரிய பூஜை நடந்திருக்கு, நீங்கள் எல்லாம் இருந்து பூஜை முடித்து கொடுக்கணும், இப்போ பிரசாத டைமு, நீங்கள் எல்லாம் பிரசாதம் எடுத்துக்கணும், நீங்கள் தயவு செய்து உட்காருங்கோ, அவன் ஏதோ தெரியாமல் அது பண்ணிட்டான், அதனால் என்ன, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். இல்லை, மன்னிப்பெல்லாம் கேட்டால் பண்ண முடியாது, இல்லை அவன் ரொம்ப மீறி போய் இப்படி பண்ணிட்டான், அதனால் நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படின்னா அம்மா அவங்க காலில் உலகாத குறைய கேட்குறாங்க. கடைசி அந்த ஊர் தலைவர், அந்த அவங்களுடைய கோயிலுடைய தலைவர் சொல்கிறாரு, சரி ஒரு கண்டிஷன், எங்களுக்கு நீங்கள் ஊருக்கு ஃபைன் கட்டணும், 25 ரூபா ஃபைன் கட்டினா தான் உங்களை கோரிக்கை ஏற்றுக்கொண்டு நம்ம உட்காந்து சாப்பிடுவாங்கிறாங்க. 1910, 12, 25 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய தொகை. அம்மா வேறு வழியே இல்லைன்னு இவங்க எல்லாருமே அங்கே வந்த நூற்றுக்கணக்கான மக்கள் சாப்பிட மாட்டேன்னு எந்திரிச்சு போயிட்டா பூஜை பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த அண்ணனுடைய சீடர்களை சொல்கிற, அம்மா பரவாயில்லம்மா, என்ன பண்ணுறது, இது நல்லபடியாக முடியணும், அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கட்டிட்டு போயிடல அப்படின்னு அம்மாவா சத்தாப்பான்னு சொல்லி 25 ரூபா கட்டுறாங்க. அப்புறம் அந்த ஊருக்கு அந்த பணம் போகுது, அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டு போகிறாங்க. அந்த விஷயத்தை அம்மாவுடைய இன்னொரு சீடர் லலித் பாபுன்னு சொல்லி அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கேட்குறாரு. அவர் கேட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. அம்மாவை கேட்குறதுக்கு யார் ஆள் இல்லைன்னு சொல்லி இப்படியெல்லாம் பண்ணுறாங்களான்னு சொல்லி அவர் ஒரு முறை ஊரில் அந்த காலத்தில் முதல் முறையாக இந்த கிராம ஃபோனுன்னு சொல்லி ஏதோ அந்த சவுண்ட் வருது. அந்த காலத்தில் ஏதோ பாடலெல்லாம் இருந்தால் வருதாம, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரியல.
ஸோ அந்த கிராம ஃபோன் மூலியமாக ஏதோ ஒரு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அது கேட்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்களாம்மா. அவருக்கு எல்லாத்துக்கும் 1 பைசா 2 பைசா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு பார்ட் ஆஃப் ஹாபியாக வச்சுருந்தார். ஒரு முறை இவர் இந்த ஜெயராம் படிக்க அதை எடுத்துகிட்டு வந்து அம்மாவுடைய பக்கத்து வீட்டில் வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்கார். அவர் வேறு இன்டென்ஷனோடு வந்தார். வந்து பண்ணிட்டு இருக்கும்போது கிராம பொண்ணு ஏதோ மிஷினு மனசு மாதிரி பேசுதுன்னு சொல்லி எல்லாரும் வர்றாங்க. வந்து கேட்கும்போது இந்த ஃபைன் போட்ட இந்த கூட்டமும் வருது. வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் கேட்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல என்ன நார்மலாக அவங்கள கூப்பிட்டா வர்றதில்லை, இதை வச்சு அவங்கள கூப்பிட்டுட்டு எல்லாம் கூப்பிடும்போது கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் அதை நிப்பாட்டிட்டு அவர் கையில் வச்ச ஒரு துப்பாக்கி, ஒரு பொம்மை துப்பாக்கி எடுத்து, இதை பாரு, அம்மா பூஜை பண்ணும்போது ஏதோ ஒரு இது நடந்ததுங்கிறதுக்காக அம்மாவை நீங்கள் ஊர்லேருந்து ஜாதியிலேருந்து விலைக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கடைசி அம்மாவுக்கு ஃபைன் போட்டு அம்மாவை அவமானம் செஞ்சுருக்கீங்க. மரியாதையாக அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்தோன்னும், இல்லைன்னா எல்லோரையும் நம்ம சுட்டு விடுவேன்னு சொல்லி அவர் அந்த பொம்மை துப்பாக்கி எடுத்து மிரட்டுறாரு. அவங்களுக்கெல்லாம் ஒரே பயம். உடனே போய் திருப்பி அந்த பணத்தை கொண்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்துட்டு அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கிராமத்தில் அம்மா பிறந்ததே உங்களுக்கு பெரிய புண்ணியம். அம்மாவை தெய்வமாக வணங்காமல் அவங்களுக்கு போய் நீங்கள் அவமானம் செஞ்சு ஃபைன் போடுறவங்களுக்கு என்ன தைரியம்னு சொல்லி அவர் மிரட்டி அந்த பணத்தை திருப்பி இது பண்ணுறாங்க. அம்மா அதை ரெஃபர் பண்ணுறாங்க, என்னவே அந்த காலத்திலேயே அந்த ஜாதியிலிருந்து நீக்கிறதுக்கு பார்த்தாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அந்த லலித் பாபு வந்து அம்மாவை இது பண்ணி மிரட்டி அவங்களை நார்மல் படுத்துறாரு. இருந்தாலும் எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதி மக்களும் ஒரே இடத்துல இருந்து சாப்பாடு போடணும்னு எனக்கு ஆசை. ஆனால் இந்த போன இந்த இடம் எனக்கு இவங்க கிராம இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பொரியோ ஜிலேபியோ இந்த உணவில் கேட்டகரியில் வராதாம்மா. ஸோ அதனால் அதை வந்து எல்லோரும் உட்கார வச்சு பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு அது ஒரு நார்மல் இது அக்செப்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீ நாளைக்கு அந்த மாதிரி கொண்டு வந்து நிறைய பொரியும் ஜிலேபி வாங்குவான், என் பிள்ளைங்கக்கிட்ட எனக்கு ஜாதி பேதம் இல்லைன்னு பார்க்க முடியாதுன்னு சொல்லி மறுநாள் அதை கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாருமே பகிர்ந்து அளிக்கிறாங்க. அம்மா தூரத்துலேருந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இதை எழுதுகிறவர் கூட அந்த காலத்தில் அவர் பிராமணராக இல்லை, இவர் இதெல்லாத்த பார்க்குறாரு. அம்மா வந்து எப்படி எல்லாரையும் அரவணைச்சு போகிறாங்க, எல்லா மதத்தினரையும் அரவணைச்சு போகிறாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ஸ் நமக்கு தெரிய வருது. அப்புறம் இந்த அம்மா சொல்கிறாங்க, அம்மாவுக்கு கொஞ்சம் வயசு இதாக ஆக அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகுது. அப்போ வந்து அம்மாவுடைய சீடை ஒரு சிஷ்யை சுதீரா தேவின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தான் முதல்ல இந்த ராமகிருஷ்ண மடம் போல் சாரதா மடத்தினுடைய முதல் தலைவியாக இருந்தாங்க. அம்மா உயிரோடு இருக்கும்போதே நிவேதிதம் கல்கத்தாவில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு அவங்க தான் ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்திருந்தாங்க. நிவேதிதுக்கப்புறம் அவங்க தான் அந்த பொறுப்பை எடுத்து நிறைய பெரிய காரியங்களெல்லாம் செஞ்சு நூற்றுக்கணக்கான பெண்களை படிக்க வச்சாங்க. அம்மா வந்து நிறைய வாட்டி அந்த ஸ்கூலுக்கு விஜயம் செய்திருக்காங்க. அம்மாவோட அந்த ரெக்கார்டில் இருக்குது. ஸோ இந்த பெண் வந்து அம்மாக்கிட்ட வந்து விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா, பெண் கல்வி வேணும்னு சொல்லி விவேகானந்தர் நிறையவே சொல்லிட்டு போனார். நிவேதிதியும் அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. நானும் அதில் ஈடுபட்டு நிறைய சேவை பண்ணணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. நான் நாளைக்கு எங்களுடைய ஸ்கூலில் ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா வர்றாங்க. அங்கே அம்மா அந்த ஸ்கூலுக்கு உத்போதனில் இருக்கா. உத்போதனுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் என்னமோ இருக்கும். வந்து எல்லா குழந்தைங்களும் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க குழந்தைகளெல்லாம் படிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த பாருமா, எதிர்காலத்தில் பெண்களுக்கு கல்வி இல்லைன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப சிரமமாயிடும்.
நீங்கள் கல்வி கற்றுக்கணும், அதோட ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் இவங்களுக்கு சொல்லி ஒரு 2-3 டைலரிங் மிஷின் வாங்கி போடும். அப்போ அந்த காலத்து இந்த பெடலிங் எல்லாம் இல்லை, அதை கையிலேயே தான் டைலர் மிஷின் பண்ண வேண்டும் அப்படி சொல்லி அப்போவே இந்த டெய்லரிங் யூனிட் எல்லாம் அம்மா ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த சுதீராவுக்கு என்னன்னா, அவருடைய பிரதர் சுவாமி பிரக்ஞானந்தான்னு சொல்லி அம்மாவுடைய சீடர். அவருடைய சாமிஜியோட ஐடியாவில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு இந்த பக்தியோட, மடத்துடைய பக்தியோடவும் இருந்தார். அதே சமயத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடவும் செய்தார். ஒரு கட்டத்தில் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவனுக்கு உடல்நல சரியில்லாமல் ஆயிடுது. ஏன்னா அந்த இடத்துல சாப்பாடு சரியில்லை, ஹெல்த் ஹைஜீனுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்தமான் ஜெயிலில் எப்படி வச்சுருக்காங்களோ சில இடத்துல சொல்லுவாங்க, அந்த மாதிரி கஷ்டம். இப்போ கொஞ்ச நாள் முன்னால் ஒரு 100 வயது கடந்த ஒரு விடுதலை போராட்ட தியாகி இங்கே வந்திருந்தார். அவர் பேசியிருந்தார், நம்ம யூடியூப்பில் இருக்குது. அவர் சொல்கிறார், அவங்கள எல்லாத்தையும் ஒரு வெள்ளூர் ஜெயில் பக்கத்தில் ஒரு ஜெயிலில் வச்சுருந்தாங்களாமா. இந்த கழிவுகள் எல்லாம் போகிற இடத்துல தான் சில கீரைகள் எல்லாம் வளருதாமா. அந்த கீரையை தான் இவங்களே எடுத்து சமைச்சு இவங்க சாப்பிடணுமாமா. ஏதோ அரிசி மாதிரி கொஞ்சம் கொடுப்பாங்க, அந்த கீரையை தான் இது பண்ணுங்க. ஓல் ஏரியா துர்நாற்று வீசிக்கிட்டே இருக்குமாமா. நாட்கணக்காக மாதக்கணக்காக அப்படியே தான் இருக்கணுமா, அங்கேயே தான் அவங்க வாழணுங்கிறாங்க. அவர் சொல்லி இங்கே பேசினார். இப்போ இந்த வாட்டி சொல்லும்போது கூட அவர் கண்ணில் தண்ணீர், அந்த அளவுக்கெல்லாம் எங்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கஷ்டத்தில் இவரும் சிக்கியிருந்திருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ அவர் விடுதலாகி வந்தார். ஆனால் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு இவருடைய சிஸ்டர் சுதீரா போய் கூட இருந்து சேவை பண்ணுறான். ஸோ அம்மா அதை கேட்டு ரொம்ப வேதனைப்படுறான். அப்புறம் கொஞ்ச நாள்லேயே சேவை பண்ணுவதே அவருக்கு உடல் நல்ல மோசமாக இவர் காலம் ஆயிடுறாரு. அதனால் இந்த சுதீரா கிட்ட உட்காந்து அப்படியே ரொம்ப பிரார்த்தனையில் இருந்திருக்கா. அம்மா அதை கேட்டு அம்மா அழுகிறாங்க. அவள் ஒரு கொஞ்சம் அழுது தீர்த்திருந்தாலும் கூட அவன் மனசு பாரம் இறங்கியிருக்கோ, அவள் அழுக கூட கண்ணில் கண்ணீர் கூட வரல, அதை நினச்சும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கப்புறம் ஜெயராம்பாடிக்கு வர்றாங்க. ஒரு கொஞ்ச நாளில் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமாகும். கோயில்பராவிலிருந்து நிறையா பொருட்களை மறுபடியும் தேவைப்படுது. ஒரு முறை ஆட்கள் கம்மியாக இருந்ததுனால இந்த நம்ம ஈசானானந்தரும் இன்னும் 2-3 பேரும் ஒரு வயதான அம்மாவும் அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு நடந்து போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி அது 7 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ ஒரு முறை இவங்க காலையில் கிளம்புறாங்க, ரொம்ப வெயில். கடைசி அவங்க வீட்டுக்கு சேரும்போது ரொம்ப லேட் ஆகிடுது. வரும்போது அந்த ஒரு அம்மா கூட, ஒரு பெரிய கூடையில் ஒரு அம்மாவும் பொருள் எடுத்துகிட்டு வராங்க. கொஞ்சம் வயசான அம்மா. அவள் இறக்கி வச்சுட்டு அம்மாவை நமஸ்காரம் பண்ணுற. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, சரதமாக கேட்குறாங்க, என்னம்மா நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ நல்லா இருக்கியா அப்படின்னா. ஆமாம்மா, நான் இந்த பக்கம் வரல, எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஆகிப்போச்சு. ஏன் என்னாச்சும்மா அப்படின்னா, என் கனவை கொஞ்ச நாளுக்கு முன்னால் இறந்தது உனக்கு தெரியும். அம்மா அம்மாக்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்காக சம்பாதிச்சிட்டு இருந்த ஒரு பிள்ளையும் போன மாதம் இறந்து போயிட்டான். அன்றாட வாழ்க்கைக்கே சாப்பாட்டுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஏதோ இந்த மாதிரி கூலி வேலை செஞ்சு இந்த மூட்டை தூக்கி என்னால் முடிஞ்சதை சம்பாதிச்சுன்னு சாப்பிட்டுட்ருக்கேன். உங்ககிட்ட சொல்லாமல் நான் யாருக்கிட்ட சொல்லுவேம்மான்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி அப்படி அழுகிறாங்க. நம்ம அம்மா வாசலில் இருந்த அம்மா அதை கேட்டு ஒன்று அம்மாவும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது நிகழ்ச்சி நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பேன். அவளை தேத்துறதுக்காக அம்மா வந்த அம்மா அழுகிறத பார்த்து அந்த பெண் அம்மாவை, அம்மா நீங்கள் அழுகாதீங்கம்மா, நீங்கள் அழுகாதீங்கம்மான்னு சொல்லி அம்மா கிட்ட கையை பிடிச்சிட்டு ஆறுதல் சொல்கிறேன். அம்மா அங்கே இருக்கிற அந்த தூணை பிடிச்சிட்டு ஓன்னு அழுகிறாங்க. என்னம்மா உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் வந்துடுச்சா,
குருதேவா இவருக்கு ஒரு வழிகாட்டக்கூடாதான்னு அம்மா ஓன்னு அழுகிறாங்க. இந்த 2 பேருடைய அழுகையை கேட்டுட்டு எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. யாருக்காக அழுகிறாங்கன்னு தெரியல, யாரை சமாதானப்படுத்துதுன்னு தெரியாமல் எல்லாரும் திகைச்சு நிற்கிறாங்க. அப்புறம் அம்மா கண்ணீர் தொடச்சிட்டு இந்த வரத மாமாவுக்கு சொல்லி, இந்த பாருப்பா நீ கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் கொண்டு வா, வேறு துணி எல்லாம் கொண்டு வான்னு சொல்லி அந்த பெண்ணை உட்கார வச்சு அவங்க தலையிலெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி அவளை குளிப்பாட்டி அவளுக்கு வேணுங்கிற பொருட்கள் துணிமணி எல்லாத்த கொடுத்து, தேவையான பாருமா நீ இனிமேல் நீ கஷ்டப்பட்டெல்லாம் உழைக்க வேண்டாம், உனக்கு வேணும்னு சின்ன சின்ன வேலையை இவங்களே கொடுத்துடுவாங்க, மீதி உனக்கு எப்போ உணவுக்காக வேணுமோ நீ என்கிட்ட வந்துடு, நான் வேணுங்கிறத பண்ணிக்கிறேன்னு சொல்லி வேணுங்கிற பொருட்கள் கொஞ்சம் பணமோ கொடுத்து அவளை அனுப்பி வைக்கிறாங்க. அவள் முகத்தில் ஒரே ஒரு தெளிவு வருது. அம்மாக்கிட்ட வந்தோம், அம்மாக்கிட்ட கஷ்டத்தை சொன்னோம், அவளுக்கு வந்த கஷ்டமும் ரொம்ப இல்லாத ஒரு துன்பந்தான், இருந்தாலும் அம்மாக்கிட்ட சொல்லிட்டோங்கிற ஒரு எண்ணத்திலே நம்பி அம்மாக்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் நல்லா ஆகும்னு வந்தால், அம்மா அதே மாதிரி அவளுக்கு நீ இனிமேல் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம், இந்த வயசில் உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் என் பிள்ளைங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அன்னியோடு அவளுக்கு அந்த கஷ்டமெல்லாம் போய் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் மடத்து மூலியமாக அவங்கள பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி அங்கே நடக்குது, ஜெயராம்பாடி நடக்குது. அப்பா அம்மா சொல்கிறாங்க, பாருமா யாரெல்லாம் தேவையானவங்களுக்கு தேவையான நேரத்தில் சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் என்னோடய உண்மையான பிள்ளைகள். வெறும் பூஜை பண்ணுறதுலையோ மற்ற விஷயங்களிலும் மனசு செலுத்தினதை விட என் பிள்ளைகள் தேவையானவங்களுக்கு சேவை செய்கிறவங்க தான் என்னோடய உண்மையான பிள்ளைகள், நீங்கள் எல்லாம் அப்படி பண்ணணும்னு அம்மா சொல்கிறாங்க. இது சாமிஜி ராமேஸ்வரத்தில் முதல் முறையாக ஆற்ற சொற்பொழிவு அப்படி தான். யாரெல்லாம் சிவபெருமான வெறும் விக்கிரகத்தில் பார்க்குறாங்களோ அவங்களுடைய பூஜை ஆரம்ப நிலை பூஜை தான். உண்மையான சிவனை இந்த மனித ரூபத்தில் இருக்கிற சிவனை பூஜை பண்ணுறது அவங்களுக்கு வேணுங்கிறத சேவை பண்ணுறவங்க தான் உண்மையான பூஜை செய்கிறாங்கன்னு சாமிஜியுடைய அந்த ஃபேமஸ் கொட்டேஷன். அம்மா அதை மீண்டும் முறை சொல்லி அந்த பெண்ணுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் அந்த துன்பத்தை தானே சுமந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் இந்த ரெமினிசன்ஸில் வருது. அதை மீதியை நம்ம அடுத்த முறை பார்க்கலாம். அம்மாவுடைய அருளும் குருதேவர் அருளும் சாமிஜி அருளும் எல்லாமே நமக்கு இருந்து இனி வர்ற வருடம் 25வது வருடம் அம்மாவுடைய கருத்துக்கள் எல்லா இடத்துலையும் செஞ்சு அந்த அன்பும் அரவணைப்பும் எல்லா இடத்துலையும் இருந்து அவருடைய ஆசையை நம்ம பெறதுக்கு அவங்ககிட்ட வேண்டுவோம். எல்லாருக்கும் நல்லதாகணும்னு வேண்டிக்கொண்டு எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், கல்பதர் வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.